ஈர்ப்பு விசையின் தோற்றம் என்ன? சூரியனைச் சுற்றி கிரகங்கள் ஏன் சுழல்கின்றன மற்றும் மேலே எறியப்படும் பொருட்கள் ஏன் கீழே விழுகின்றன என்று நீண்ட காலமாக மக்கள் வியந்து வந்தனர். சர் ஐசக் நியூட்டன் இந்த மர்மமான விசையின் தோற்றத்தை ஆராய்ந்து நமக்கு புவியீர்ப்பு விதியைக் கொடுத்தார். நாம் பள்ளியில் படித்த அந்த விதியின்படி இரண்டு பொருட்களுக்கு இடையே செயல்படும் விசை அவற்றின் நிறை மற்றும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவைப் பொறுத்தது. ஈர்ப்பு விசையின் தோற்றம் அந்த பொருளே என்பதை இந்த விதி தெளிவாக்குகிறது. அதாவது, எந்தவொரு பொருளும் அதன் சொந்த நிறையின் காரணமாக மற்றொரு பொருளின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு பொருள் ஏன் மற்றொரு பொருளின் மீது விசையை செலுத்த வேண்டும் என்று யாராவது கேட்டால் நமது தற்போதைய அறிவியல் அறிவு அதற்கு தெளிவான பதிலை வழங்கவில்லை. நியூட்டன் கூட இந்த கேள்வியைப் பற்றி யோசித்து விடையைக் காண வீணாக முயற்சி செய்ததாக தெரிகிறது. இறுதியாக அவரும் இது அனைத்து பொருட்களுக்கும் கடவுளால் வழங்கப்பட்ட ஒரு பண்பு என்று ஒப்புக்கொண்டார்.